எப்போ நடக்கும், ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்போ நடக்கும், அண்டு ஜீரோ ரெகுலேஷன் அப்போ பவர் ஃபேக்டர் என்ன, மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடக்கிறப்போ பவர் ஃபேக்டர் என்ன, ஸோ அடுத்ததாக என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டரில் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக வோல்டேஜ் ட்ராப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் அக்கர் ஆக போகிற அந்த வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவா இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் தான். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் கோயிங் டு த கிளாஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, நம்ம சேனலுக்கு ஒரு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. மை செல்ஃப் பிரவீன்பா, வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்இபிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க, வி வில் கைட் யூ. ஓகேயா, இதை தவிர்த்துட்டு நம்ம உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறதும், ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளோட கோர்ஸில் நம்ம எப்போவுமே லைவ் கிளாஸஸ் தான் கொடுப்போம்ப்பா. ஸோ ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக மாறிடும். ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஷெடியூல் படி நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். அண்ட் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லா திங்ஸும் உங்களுக்கு இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஃபர்தராக நீங்கள் எதையுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே ஒரு கேப்சூலாக உங்களுக்கு இதிலேயே எல்லாமே வந்துடும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ போகுமா. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணியிருந்தோம். சரி, எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சின்றது இட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். என்னோடய டிரான்ஸ்ஃபார்மரோட பர்ஃபார்மன்ஸை என்னோடய எஃபிஷியன்சி மூலமாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் எஃபிஷியன்சின்றது இட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் என்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த பர்ஃபார்மன்ஸ் கேன் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவ் பவரில் சொல்லலாம், இல்லை ரியாக்டிவ் பவரில் சொல்லலாம். ஸோ இப்போ ஆக்டிவ் பவரில் நீங்கள் எஃபிஷியன்சி சொல்கிறதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி. ஸோ ஆக்டிவ் பவரில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா. இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்டிவ் பவர், ஸோ இதுதான் எஃபிஷியன்சியில் நம்ம பார்க்குறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டிவ் பவர், இதுதான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ எஃபிஷியன்சி நம்ம நேற்று கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் சார் என்னோட எஃபிஷியன்சின்றது அகெயின் 2 பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டாக எஃபிஷியன்சியை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு லோடு கரண்ட்டில் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் எஃபிஷியன்சியை வித் ரெஸ்பெக்ட் டு லோடோட பவர் ஃபேக்டரில் வச்சும் சொல்ல முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் லோட் கரண்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் லோட் பவர் ஃபேக்டர். கரெக்டா? ஸோ லோட் கரண்ட்டில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கணும்னா தட் இஸ் WI இஸ் ஈக்குவல் டு WCU அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ என்னோட காப்பர் லாஸ் ஐரன் லாஸ்க்கு ஈக்குவலாக மாறுறப்போ தான் என்னோட லோடு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அட்டைன் ஆகும். சார் அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் தான் சார். நீங்கள் வந்து லோட் கரண்ட்டை வச்சு சொல்கிறீங்க, லோட் கரண்ட்டை மட்டும் வச்சு சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட லோடோட கரண்ட் ஐரன் லாஸோட ஈக்குவலுக்கு எப்போ வருதோ ஸோ அந்த கேசஸில் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பவர் ஃபேக்டரை வச்சு சொல்கிறீங்க, அப்போ வேரியஸ் பவர் ஃபேக்டர் இருக்கிற ஒரு லோட்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போ அதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் இது எப்போவுமே யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் நடக்கும். ஓகேயா, ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் 2 பேராமீட்டரை பார்க்கலாம். ஒன்று லோட் கரண்ட்டை பொறுத்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அது எப்போ க்ரியேட் ஆகும்னா என்னோட காப்பர் லாஸ் ஐரன் லாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ. அதே மாதிரி என்னோட எஃபிஷியன்சி எப்போ பீக் வேல்யூ அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த பவர் ஃபேக்டர் ஆஃப் த லோடு. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடோட பவர் ஃபேக்டர் பொறுத்தும் என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது வரும். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் பொறுத்து வர்றதுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் வரும். ஸோ லோடை பொறுத்து வர்றதுன்றது இந்த பர்டிகுலர் கேசஸில் நமக்கு வந்திருக்கும். ஓகே, இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியாக்டிவ் பவரோட பர்ஃபார்மன்ஸை. ரியாக்டிவ் பவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷனை யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்ப்பா, நம்ம கிளாஸில் நிறைய டைம் பார்த்துருப்போம், ஆக்டிவ் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி,
ரியாக்டிவ் பவரை எப்படி நம்ம சொல்லுவோம்? ரியாக்டிவ் பவர் எதை அஃபெக்ட் பண்ணும்? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ். கரெக்டா? அதனால தான் என்னோட ரியாக்டிவ் பவரோட அனாலிசிஸை நம்ம எதை யூஸ் பண்ணி படிக்கிறோம்? வோல்டேஜ் ரெகுலேஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சார், ஒரு ரெகுலேஷன் அப்படின்றதுனா என்னப்பா? இட் டெல்ஸ் த டிராப். கரெக்டா? நோ லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் லோடட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் இருக்கிற டிராப்பை தான் என்னோட ரெகுலேஷன் அப்படின்றது சொல்லும். ஓகே, அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன்றது எதை சொல்ல போகுது? காமனா ரெகுலேஷன்னாலே பிட்வீன் டிராப்ஸ், ரெண்டு டிராப்ஸ்க்கான டீவியேஷனை சொல்லுதுன்னா, அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது நோ லோடோட வோல்டேஜுக்கும் ஃபுல் லோடோட வோல்டேஜுக்கும் இருக்க போற டீவியேஷனை தான் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஓகே, அடுத்ததா ஸோ இதோட வோல்டேஜ் ரெகுலேஷனை நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன். சார் வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் வேரியஸ் பவர் ஃபேக்டர் லோடு, அதாவது நான் வேரியஸ் லோடை நான் கனெக்ட் பண்ணன்ற பட்சத்தில் என்னோட ரெகுலேஷன்ன்றது எப்பவுமே மாறும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எப்பவுமே வி யூஸ் டவுன் ரெகுலேஷன். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எப்பவுமே ஆல்வேஸ் வி யூஸ் டவுன் ரெகுலேஷன். ஸோ ஜஸ்ட் இதை எழுதுறேன். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி நம்ம எழுதலாம்? தட் இஸ் V1 டேஷ் மைனஸ் V2 divided by V1 dash அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ V1 dash minus V2 divided by V1 dash. சார் V1 dash அப்படின்னா என்ன, V2னா என்னன்னு எழுதலாமா? ஸோ V1 dash என்றது which is no load secondary terminal voltage. ஸோ ஏன் சார் நான் V1 டேஷ்னு போடுறேன்? பிகாஸ் ஆல்ரெடி நான் V2வை எழுதியிருக்கேன். செகண்டரி வித் ரெஸ்பெக்ட் டு தானேப்பா சொல்கிறோம். இந்த ரெகுலேஷன் எப்பவுமே நம்ம செகண்டரி வித் ரெஸ்பெக்ட் டு தான் சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் V2வை நான் எப்படி எழுதுறது? ஸோ இப்போ அதனால நான் இந்த V2ன்றது தட் இஸ் லோடட் கண்டிஷன் நான் எடுத்தேன்னா, இந்த V1 டேஷ் அப்படின்றது இட் இஸ் அ நோ லோட் கண்டிஷன். ஓகே, அப்போ V2 இட் இஸ் நத்திங் பட் ஃபுல் லோட் செகண்டரி வோல்டேஜ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டீவியேஷன், அந்த நோ லோட் வோல்டேஜுக்கும் ஃபுல் லோட் வோல்டேஜுக்கும் இருக்கிற டீவியேஷன் தான். எப்பவுமே ரெகுலேஷன்னா ஏதோ ஒரு டீவியேஷனை தான் சொல்லும். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்னா வோல்டேஜோட டீவியேஷன், நோ லோடா இருக்கிறதுக்கும் ஃபுல் லோடா இருக்கிறதுக்கும் என்ன டீவியேஷன் அப்படின்றது தான் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் எனக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் அகைன் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்ற இந்த ரெகுலேஷனுக்கு கீழே என்ன போட்டிருக்கீங்க பாருங்க. ஸோ நோ லோட் போட்டிருக்கீங்களா? அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் அ டவுன் ரெகுலேஷன். சிங்க்ரனஸ் மிஷினில் நம்ம எப்பவுமே என்ன ரெகுலேஷனை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா அப் ரெகுலேஷனை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஹியர் வி யூஸ் டவுன் ரெகுலேஷன். ஓகே, டவுன் ரெகுலேஷன்னா கீழே வந்து V1 டேஷ் நீங்க போடுறீங்க. ஸோ கீழே வந்து ஃபுல்லோட நீங்க போட்டீங்கன்னா தட் இஸ் டவுன் ரெகுலேஷன்ப்பா. சாரி, கீழே வந்து நோ லோட் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ கீழே வந்து நோ லோட் போட்டிருக்கீங்கன்னா தட் இஸ் டவுன் ரெகுலேஷன். ஃபுல் லோட் போடுறீங்கன்னா தட் இஸ் அப் ரெகுலேஷன். இங்கே நம்ம எப்பவுமே டவுன் ரெகுலேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ கீழே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கம்மியாகும். ஸோ அதனால தான் இதை வந்து டவுன் ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ சிம்பிளாக இந்த ரெகுலேஷன்ஸ் வேணும்னா என்ன தெரியணும் சார் எனக்கு? அப்போ ஒரு ரெகுலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் இன் த செகண்டரி தெரியணும். சார் இது எது? செகண்டரியோட வோல்டேஜ் ட்ராப்பு. செகண்டரியோட நோ லோடோட வோல்டேஜுக்கும் செகண்டரியோட ஃபுல் லோடோட வோல்டேஜுக்கும் இருக்கிற டீவியேஷன் தான் வோல்டேஜ் ட்ராப் இன் த செகண்டரி. அப்போ என்னோட செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி டெர்மினல்ல அக்கர் ஆகிற வோல்டேஜ் ட்ராப் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் என்னால வோல்டேஜ் ரெகுலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஓகே, அப்போ அந்த செகண்டரியோட வோல்டேஜ் டிராப்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட லோடோட பவர் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுது. சி எக்ஸாம்பிள், ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடில் என்ன நடக்குது, ஸோ ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடில் என்ன நடக்குது, ஒரு லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிளியரா வெக்டார் டயக்ராமை வச்சு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வோல்டேஜ் டிராப்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். வோல்டேஜ் டிராப் தெரிஞ்சாதான் என்னோட லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு, லீடிங் பவர் ஃபேக்டர் லோடோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு தட் இஸ் V1 dash minus V2 dash எதை சார் எக்ஸ்பிரஸ் பண்ணுது, தட் இஸ் a voltage drop of a transformer. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்க V1 dash minus V2 அப்படின்றது எதை கொடுக்குது, வோல்டேஜ் டிராப் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். செகண்டரியோட வோல்டேஜ் டிராப் பர்டிகுலரா, கரெக்டா? செகண்டரி வோல்டேஜ் டிராப். ஓகேயா, இந்த V1 dash minus V2ன்றது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில அக்கர் ஆகிற வோல்டேஜ் டிராப். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது தெரிஞ்சாதான் வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோட எடுத்துக்கிறேன், அதோட வெக்டார் டயக்ராம். ஸோ அதே மாதிரி லீடிங் பவர் ஃபேக்டர் லோட நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான வெக்டார் டயக்ராம். அப்போ வேரியஸ் பவர் ஃபேக்டர் லோட் சார் ஜஸ்ட் நான் ஒன்று தெரிஞ்சாலே ஈஸியா சொல்ல முடியும்ப்பா. ஓகே, அதாவது உங்களுக்கு லேகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு வெக்டார் டயக்ராம் வரைஞ்சிட்டேன்னா லீடிங் பவர் ஃபேக்டரும் ஈஸி தான். ஓகே, அப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு அட் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு வோல்டேஜ் டிராப் வெக்டார் அட் லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. வெக்டார் டயக்ராம் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் லாகிங், ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோடுப்பா. ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோடுக்கு நீங்க வெக்டார் டயக்ராமா வரைய போறீங்க. ஓகேயா, சி இந்த இடத்துல V1ன்றது என்ன, V2 டேஷ்ன்றது என்ன, அதெல்லாம் எழுதிக்கலாம் இங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம எழுதிக்கிட்டா ஸோ ஃபர்தரா நமக்கு ஈஸியா புரியும். ஓகே, இங்க என்னென்ன பாராமீட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், V2 அப்படின்றது இட் இஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ், அடுத்ததா V1 டேஷ் அப்படின்றது இட் இஸ் நோ லோடு வோல்டேஜ். ஓகே, சரி இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி எடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி இந்த இடத்துல நான் உங்களோட புரிதலுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ண போறேன். Okay, so transformer of secondary is connected with RL load. Okay, so இப்போ RL load இந்த இடத்துல என்னோட வோல்டேஜ்க்கு பேரு தான் செகண்டரி வோல்டேஜ். என்ன சொல்லியிருக்கேன், நோ லோட்ல அதோட வோல்டேஜ்க்கு பேரு V1 டேஷ், லோட்ல அதோட வோல்டேஜ்க்கு பேரு V2. ஓகேயா, செகண்டரியோட நோ லோடோட வோல்டேஜ் தான்ப்பா V1 டேஷ், செகண்டரியோட லோடோட வோல்டேஜ்க்கு பேரு V2. ஸோ ஓகே, சி இப்போ இதோட லோட் கனெக்ட் பண்ணிட்டேன்ல, அப்போ அதுக்கு பேரு V2. ஓகே, இதோட லோட கனெக்ட் பண்ணிட்டதுனால இதுக்கு பேரு V2. ஸோ அடுத்ததா இதுல கரண்ட் போகுது இல்ல, அந்த கரண்ட் இஸ் I2. இதை லோட் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த வோல்டேஜ் தான் V1 டேஷ், அதுக்கு நான் முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, நோ லோடுன்றதை நான் முன்னாடி எழுதிக்கிறேன், லோடுன்ற கேஸை நான் பின்னாடி எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதோட வெக்டாரை டிரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், V2 அப்படின்ற ஒரு செகண்டரி வோல்டேஜை எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க இருக்குல்ல டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில, அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில V2 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் இருக்கு சார். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில V2 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் இருக்கு சார். இங்க கனெக்ட் பண்ணிருக்கிற லோடு RL லோடு சார். இட் இஸ் a purely inductive லோடு சார். அப்ப இது ஒரு இண்டக்டிவ் லோடா இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரியும், எஸ் வாட் we know, இது ஒரு இண்டக்டிவ் லோடுனா என்னப்பா ஆகும், கரண்ட் கண்டிப்பா இந்த லோட்ல போற கரண்ட் இந்த V2 விட லேக் ஆகும்ல. எஸ், அப்ப இந்த V2 இப்படி இருப்பான், அவனோட I2 இருக்கவன் என்ன ஆகுவான், so yes it lags. okay, this is what I2 என்னோட செகண்டரி கரண்ட், செகண்டரியோட லோடு கரண்ட், இது என்னோட செகண்டரியோட லோடு வோல்டேஜ். ஓகே, சோ இது எவ்வளவு டிகிரி லேக் ஆகுதுன்னா assume it is what 5 to
pi2 அப்படின்ற டிகிரி வந்து லேக் ஆகுது. என்னோட செகண்டரியோட லோடு கரண்ட் செகண்டரியோட வோல்டேஜ் pi2 டிகிரிஸ் வந்து லேக் ஆகுது. ஓகே, இது செகண்டரி தானப்பா? எஸ், அப்ப செகண்டரி தான். அடுத்ததா என்ன தெரியும் நமக்கு? எஸ், இந்த செகண்டரியில என்ன இருக்கு? இந்த செகண்டரியோட வைண்டிங்க்கு என்ன இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு as well as ரியாக்டன்ஸ் இருக்கு. இந்த லோட்ல என்ன இருக்குப்பா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ரியாக்டன்ஸ் இருக்கானா? தட் இஸ் R இருக்கா and X இருக்கா? அப்ப therefore என்ன நடக்கும்? கண்டிப்பா என் டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெசிஸ்டன்ஸ் டிராப் இருக்கு. என் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் பா இது, டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்க்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், ரியாக்டன்ஸும் இருக்கும்ல. அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஓகே. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் டிராப், திஸ் இஸ் R01, திஸ் இஸ் X01. ஸோ புரியுதா? இது செகண்டரின்றதுனால 2 போட்டுக்கிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு 2க்கு நான் கொண்டு வந்திருக்கேன். செகண்டரின்றதுனால R02. ஸோ திஸ் இஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு secondary of the transformer. அதே மாதிரி தான் this is the total reactance with respect to secondary of the transformer. இது resistance, இது reactance. அடுத்ததா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தானே இந்த கரண்ட் போகுது. இந்த I2ன்ற கரண்ட் எதுல போகுது? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் காயில்ல இருக்கு. ஆக்சுவலி இதுல தான் போகுது I2 கரண்ட். கிளியரா? I2ன்ற ஒரு கரண்ட் போகுது. ஸோ இந்த இடத்துல என்னோட ரெசிஸ்டிவ் போர்ஷன் இருக்கு. ஸோ ரெசிஸ்டிவ் போர்ஷன்ல I2 கரண்ட் போறதுனால இட் ப்ரொடியூசஸ் I ஸ்கொயர் R02 which is copper loss. ஓகே, அப்ப இங்க என்ன நடக்கும்னா கண்டிப்பா ஒரு காப்பர் லாஸ் காம்போனன்ட் வரும். அந்த காப்பர் லாஸ் காம்போனன்ட்ன்றது எப்பவுமே யாருக்கு ஃபேஸா இருக்கும் சார்? கரண்டோட இன் ஃபேஸா இருக்கும் சார். கரெக்டா? ஸோ கரண்டோட இன் ஃபேஸா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, கரண்ட்ன்றது இந்த ஆங்கிள் இருக்கா? அப்ப இதுக்கு அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட ப்ரொஜெக்ஷனை எடுத்துக்கங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் தான் என்னோட I2 R2 இருக்கும். Okay, this is I2 R2 R02. Okay, so இது என்னோட I2 R2. ஆக்சுவலி லாஸ் நான் சொல்லல, வோல்டேஜ் மட்டும் தான் பேசுறேன். ஏன்னா இங்க நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் பார்க்குறோம். ஸோ லாசஸ்னா தான் I ஸ்கொயர். நான் வோல்டேஜ்னா என்ன? I இன்டூ ஆர்னு எழுதலாமா? ஓகே, ஸோ வோல்டேஜ், திஸ் இஸ் வோல்டேஜ். இது லாஸ் கிடையாது, இது டிராப் ஆஃப் வோல்டேஜ். V ஈக்குவலன் டு IR இல்லை. ஸோ அப்போ ரெசிஸ்டிவ்னால டிராப் ஆன வோல்டேஜ் இது. ஓகே, திஸ் இஸ் ரெசிஸ்டிவ்னால டிராப் ஆன வோல்டேஜ் வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் இதே கரண்ட் இந்த ரியாக்டன்ஸ்ல போச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ரியாக்டன்ஸ் டிராப் வரும் சார். இந்த இடத்துல திஸ் இஸ் ரெசிஸ்டிவ் டிராப், ரெசிஸ்டிவ் டிராப்பா. அதே மாதிரி I2 X02னால என்ன நடக்கும்? ரியாக்டிவ் டிராப் நடக்கும். அது ரெசிஸ்டிவ் டிராப், இது ரியாக்டிவ் டிராப். ஸோ ரெசிஸ்டிவ் டிராப்பும் ரியாக்டிவ் டிராப்பும் இன்ஃபேஸா இருக்குமா? நமக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டிவ் டிராப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேஸா இருக்கும். ஆனால் ரியாக்டிவ் டிராப்ன்றது இட் இஸ் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். கரெக்டா? ரியாக்டன்ஸ் டிராப்ன்றதுக்கு எப்பவுமே 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னோட ரியாக்டன்ஸ் டிராப் நீங்க வரைஞ்சீங்கன்னா சார் it will be இருங்க, எஸ், இது என்னோட I2 R02. ஸோ பர்ஃபெக்டா இதோட 90 டிகிரி இருக்கணும் சார். அப்ப இது என்ன சார்? this is I2 X02. so this is reactive drop and it is resistive drop. அப்ப therefore இங்க பாருங்க, இந்த V1 dash, அதாவது நான் சிம்பிளா இன்னொரு முறை கூட சொல்றேன் சார். என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி, அதாவது லோடுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, ஆக்சுவலா என்னோட இந்த லிம்ப் இருக்குல்ல, அந்த லிம்ப்ல இன்டியூஸ் ஆன EMF அப்படின்றது என்ன? இந்த லிம்ப்ல இன்டியூஸ் ஆன EMFன்றது that is V1 dash. ஓகேயா? ஸோ இந்த V1 dash இந்த இடத்துல இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸ் R02, அடுத்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரியாக்டன்ஸ்
that is x02. இதுக்கு அப்புறமா தான் சார் v2ஆவே வரான் வெளியே. ஓகே, இதுக்கு அப்புறமா தான் அவன் வந்து v2. அது முன்னாடி வரைக்கும் this is v1 dash. இதெல்லாம் லாஸ் ஆயிட்டு தான் இவன் v2. அப்ப therefore இந்த இடத்துல வர கரண்ட் i2வா, அப்ப i2 r02 plus i2 x02 இந்த ரெண்டுத்தை நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த v1 dash plus i2 r02 plus அதாவது இல்ல ஆட் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும்ல, பிகாஸ் இது ஒரு சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ்ல இருந்து நீங்க இந்த வோல்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, மைனஸ் தானே பண்ணுவீங்க. பிகாஸ் இங்க பாருங்கவா, இது ஒரு 10 வோல்ட் பேட்டரின்னு எடுத்தீங்கன்னா இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, தட் இஸ் 1 ohm அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப்பை மைனஸ் பண்ணாதான் இந்த இடத்துல ரிமைனிங் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். இந்த இடத்தோட ரிமைனிங் என்னப்பா, 10 minus VR. கரெக்டா, இந்த இடத்தோட வோல்டேஜ் 10 minus VRன்னு எழுதுவோமா, அதே மாதிரி தான். ஓகேயா, ஸோ அப்போ அதே மாதிரி நீங்க இதை எப்படி எழுதலாம், ஸோ இந்த v1 dash minus i2 r2 minus i2 r02 minus i2 x02 it is known as v2. ஓகேயா, அப்ப நீங்க இதை எப்படி எழுதலாம், இந்த v2 கூட இதை வேணா ஆட் பண்ணிக்கலாம், v2 plus i2 r02 plus i2 x02 it is known as v1 dash அப்படின்னு சொல்லலாம். Okay, because it is a full load voltage. So this is resistive drop which is reactive drop. So it is equivalent to the no load voltage. So clear, அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். ஓகே, இங்க பாருங்க, இந்த மேல இருக்கிற வெக்டார்ஸ்ல பாருங்க, this is resistive drop, இது என்னோட reactive drop, இது no load full load voltage. Full load voltage plus resistive drop plus reactive drop இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேரு தான் சார் no load voltage. கரெக்டா, இந்த மூணு டிராப்பையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் that is no load voltage. அப்ப therefore இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இதுதான் சார் கிடைக்கும். ஓகே, எஸ், it is what v2 sorry v1, நான் v1 dash அப்படின்னு எடுத்துருக்கேன், நோ லோட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் சார் என்னோட நோ லோட் வோல்டேஜ். ஆக்சுவலா அப்ப இது என்ன, திஸ் இஸ் ஃபுல் லோட் வோல்டேஜ். இது வரைக்கும் என்னப்பா, திஸ் இஸ் ஃபுல் லோட் வோல்டேஜ். அதுல ஒரு டிராப் என்னோட ரெசிஸ்டிவ் டிராப்பை சொல்லுது, அடுத்த டிராப் என்னோட ரியாக்டிவ் டிராப்பை சொல்லுது. அப்ப ஆக்சுவலா இதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்களேன், இதை வந்து பர்டிகுலரா அப்படியே இது ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா சார் ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆயிருக்கு. எஸ், இதை நான் ரெட் கலர்ல ப்ரொஜெக்ட் பண்றேன் இப்போ. ஓகே, இங்க பார்த்தா எனக்கு இவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆயிருக்கு நோ லோட்ல. ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சு சார் நோ லோட்ல. அதுல லோடுல பர்டிகுலரா என்னோட ரெசிஸ்டிவ் டிராப் சம் போர்ஷன் எடுத்துக்கிச்சு அண்ட் ரியாக்டிவ் டிராப் சம் போர்ஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஸோ திஸ் போர்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டிவ் டிராப். ஓகே, இதை அப்படியே நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு எனக்கு, இங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நீங்க சால்வ் பண்ணி இதோட டைரக்ஷன் இது என்ன இது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பாராமீட்டர் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், அட் த சேம் டைம் இந்த பாராமீட்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த லென்த் என்ன, ஸோ இந்த லென்த் என்ன, இந்த லென்த் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ அப்போ therefore இந்த இடத்துல this is v1 dash. இப்போ இதை நான் நெக்ஸ்ட் பேஜ்ல கூட வரைஞ்சு காமிக்கிறேன்ப்பா. அதாவது என்னன்னா, என் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க நோ லோட் பண்ணியிருந்தீங்க. ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க நோ லோட் பண்ணியிருந்தீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல எந்த லோடும் இல்லை. அப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா நான் வரையறேன். ஓகேயா, ஸோ நோ லோட்ல இதோட வெக்டார் லென்த் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த வெக்டார் ஃபுல் வெக்டார் லென்த். ஓகேயா, v1 dash இதுதான் நோ லோட்ல இருந்தான். ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட நோ லோட்ல இருந்தான், இதுதான் இந்த ரெட் வெக்டாரும் கூட. ஓகே, இதுதான் என்னோட நோ லோட்ல இருந்தான். ஸோ அடுத்ததா நீங்க ஒரு லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோட கனெக்ட் பண்றீங்க. ஓகேயா, நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ்னால சம்வாட் வோல்டேஜ் டிராப் இது எனக்கு கொடுக்கும். ஓகேயா, அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸோ ஒரு வோல்டேஜ் டிராப் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. நெக்ஸ்ட் இது என்ன பவர் ஃபேக்டிவ் லோடு, லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோடா. அப்ப லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்னா என்ன ஆகும்பா, எஸ் டெஃபினட்டா இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும், பிகாஸ் ஆஃப் லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு வோல்டேஜ் டிராப் வில் பி அக்கர். எதனாலனா பிகாஸ் ஆஃப் டிமேக்னடைசேஷன்.
ஓகேயா? ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா அப்ப அதனால என்ன நடக்கும்? கண்டிப்பா டிமேக்னடைசேஷன் நடக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிராப் நான் அந்த டிராப்பை எடுத்துக்கிறேன் சார். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் இவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகுது. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா I2 X02னாலன்னு எடுத்துக்கலாம். ரியாக்டன்ஸ் டிராப். ஓகே, திஸ் இஸ் ரியாக்டன்ஸ் டிராப். அடுத்ததா இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ் டிராப் இருக்கான். கரெக்டா? அடுத்தது என்னன்னா தட் இஸ் I2 R02. அப்போ சார் நீங்க 440 வோல்டேஜ் சி எக்ஸாம்பிள் V1ன்றது 440 வோல்டேஜ் பா. ஓகேயா? நோ லோட்ல இருக்கிறப்ப நீங்க 440 வோல்டேஜ் கொடுத்தாலுமே நீங்க கனெக்ட் பண்ண லோடு ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோடா இருக்கிறதுனால சி இந்த வோல்டேஜ் ஒரு 60 வோல்ட் டிராப். ஓகேயா? சோ 60 வோல்ட் டிராப் இதனால. ஓகேயா? இந்த இடத்துல நான் ஆப்போசிட்ல ஆரோ போறது என்ன மீன் பண்ணுது? டியூ டு த லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்னால ரியாக்டன்ஸ்ல 60 வோல்டேஜ் டிராப். அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு 30 வோல்ட் டிராப்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னால எனக்கு ஒரு 30 வோல்ட் டிராப்னா அப்ப ஃபைனலா இருக்காம பாருங்க, ஃபைனலா இந்த லென்த் அந்த லென்த் தான் ஃபுல் லோட் வோல்டேஜ். ஓகே, ஃபைனலா இருக்கு பாருங்க, this length of voltage is known as full load voltage. This is V2. ஓகே, இதுதான் இந்த டயகிராம் தான் எனக்கு இந்த வெக்டார் கொடுக்குது. இப்ப பாருங்க இந்த வெக்டார் அதுதானே எனக்கு கொடுத்திருக்கு. சோ அப்ப பாருங்க, அப்ப ரிமைனிங் V2 எவ்வளவா இருக்கும்? சோ V2ன்றது எவ்வளவா இருக்கும்? சோ 440 மைனஸ் 90 அப்ப 350 வோல்ட். சார் அப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா V2 350 வோல்ட் தான். இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், சார் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க நோ லோட்ல இருந்தப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வோல்டேஜ் மெஷர் பண்ணியிருந்தப்ப 440 வோல்டேஜா இருந்துச்சு. ஸோ சார் டிரான்ஸ்ஃபார்மரை செகண்டரியை இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ணீங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுனால பிகாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் டிராப் தட் இஸ் டிமேக்னடைசேஷனால ஒரு 60 வோல்டேஜ் டிராப் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டினால எனக்கு எவ்வளவு நடந்துச்சு, 30 வோல்டேஜ் டிராப் நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ மொத்தமா இந்த டிராப் நடந்து டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை நீங்க செக் பண்ணி பார்த்ததப்போ 350 வோல்டேஜ் தான் செகண்டரியில இருக்குது. ஓகே, சோ இதுக்கான ரீசன் யாருன்றது தட் இஸ் ரெசிஸ்டிவ் அண்ட் ரியாக்டிவ் போர்ஷன் தான். இன்னும் அதை பர்ஃபெக்ட்டா இந்த வெக்டார் டயகிராம ப்ரொஜெக்ஷன் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா எனக்கு என்ன வேணும், இந்த பாயிண்ட் சி, திஸ் பாயிண்ட் இஸ் பி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஏன்னா இப்ப இந்த பாயிண்டா எடுத்துக்கலாம். அதை பாயிண்டா எடுத்துக்கிட்டா தான் பர்ஃபெக்ட்டா அந்த பொசிஷன் என்ன இந்த பொசிஷன் என்னன்னு சொல்ல முடியும். சி இது வந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்டா எடுத்துக்கங்கப்பா. அடுத்ததா இது டி. ஆக்சுவலா இதோட டோட்டல் லென்த் நம்ம சின்னு எடுத்துக்கலாம். இது பிசி. பிசின்றது தான் டோட்டல் வோல்டேஜ் டிராப். இந்த மிட் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து டி. ஓகே, ஃப்ரம் திஸ் இந்த டிஸ்டன்ஸ் இஸ் பிடி. இது வந்து பிடி, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் பிசி. ஓகே, அதோட ஹோல் டிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் பிசி. நெக்ஸ்ட் இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்துக்கு பேரு பிஇ. ஓகே, இந்த லென்த் இஸ் பிஇ சார். அடுத்ததா நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஃபர்தரா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண போறேன் சார். ஓகே, இதை அப்படியே நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்றப்போ இந்த லென்த்தை நான் எஃப்னு எழுதுறேன். ஓகே, அடுத்ததா இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் அ ட்ரையாங்கிள். ஓகே, இங்க ஒரு ட்ரையாங்கிள் BDE அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், அட் த சேம் டைம் AEF அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இல்லைன்னா ADC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து எனக்கு என்ன வேணும்னா ஐ நீட் பிசி லென்த். பிசி லென்த் தான் என்னோட வோல்டேஜ் டிராப்பை சொல்லுச்சு. ஏன்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் சிமிலர் டு பிசி பா. ஓகே, இந்த இடத்துல இந்த லென்த் தான் பிசி லென்த், இந்த லென்த் தான் பிடி லென்த். ஆக்சுவலி இது பிடி, அது பிசி. ஓகே, இந்த லென்த் நீங்க பிடியும் பிசியும் கண்டுபிடிக்கணும். இப்போ பிடி அண்ட் டிசி ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ரெண்டு பேராமீட்டரை கண்டுபிடிச்சாதானே என்னால மைனஸ் பண்ண முடியும். பிகாஸ் இதுதான்ப்பா பிடி, சாரி இதுதான் என்னோட டிசி, இதுதான் என்னோட பிடி. ஓகே, இப்போ நான் எப்படி நோலோட வோல்டேஜ்ல இருந்து ஃபுல்லோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சேன். என் பிடி டிசியை மைனஸ் பண்ணல, 440ல இருந்து ஒரு 90 மைனஸ் பண்ணி தானே ஃபுல்லோட வோல்டேஜ் வந்து 350 இருக்குன்னு சொன்னேன். அப்ப அதை எப்படி சொன்னேன், என்னோட டிசியும் பிடியும் வச்சு தானே சொன்னேன். அப்ப இந்த வெக்டார்லையும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அந்த பர்டிகுலர் பிடியும் டிசியும் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப அதை தான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சார் இந்த ஆங்கிள் வந்து பைசினா இப்ப என்ன பண்ணிருந்தேன்,
இதோட ப்ரொஜெக்ஷன் இந்த ரெண்டுமே பேரலல் தான்ப்பா. இந்த பிஇ லைனும் இந்த லைனும் இட் இஸ் பேரலல். ஓகேயா? இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலல்னா இந்த ஆங்கிள் என்னவோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் π2. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் இதோட 90 டிகிரி இல்லை. ஸோ இப்படி ஒரு வெக்டார் இருக்குப்பா, இதோட வெக்டாரோட ஆங்கிள் நான் இப்படி போடுறேன். ஓகே, இப்படி ஒரு வெக்டார் இருக்கு, இதுல இருந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஏற்படுத்துதுன்னா இதே ஆங்கிள் தான் அடுத்த என்னோட இந்த லைனுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து தீட்டான்னா இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். அப்ப therefore இது π2னா அப்ப மேல இருக்கிறவனும் π2 தான். ஓகேயா? ஸோ தட் இஸ் π2. ஸோ இவனும் π2. அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், நான் நிறைய முறை கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் சார், ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கு. ஓகேயா? ஸோ அதுல இருந்து நீங்க தீட்டாவை இப்படி கிரியேட் பண்றீங்க, திஸ் இஸ் தீட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எப்பவுமே என்னவா இருக்கும், திஸ் இஸ் VI அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது எப்பவுமே VI cos தீட்டாவா இருக்கும். இதோட இதோட வெர்டிக்கல் எப்பவுமே VI sin தீட்டாவா இருக்கும். கரெக்டா? சோ இது இந்த லைன் எப்பவுமே டுவர்ட்ஸ் கனெக்ட் ஆகிற லைன். கரெக்டா? இந்த VI வெக்டார் ப்ரொஜெக்ஷன், VI வெக்டாரோட ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா VI cos π, சோ அதோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் எடுத்தீங்கன்னா அது VI sin π. அப்ப therefore இந்த இடத்துலயும் சோ VI cos π VI sin π நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப therefore இந்த இடத்துல இந்த 19 இருக்குல்லப்பா, இந்த இடத்துல சிம்பிளா நான் என்ன சொல்லலாம், this is voltage drop இல்ல, this is voltage drop. சோ இந்த voltage drop என்ன சொல்லலாம், அப்ப therefore இந்த BD and DC தான் நான் என்னன்னு சொல்றேன், voltage drop ன்னு சொல்லலாமா? அதாவது இந்த 90 வோல்டேஜ்ன்றது தானே என்னோட வோல்டேஜ் டிராப் டிரான்ஸ்ஃபார்மர்ல. அப்ப அந்த வோல்டேஜ் டிராப்ன்றத சிம்பிளா நான் என்ன சொல்லலாம், BC அப்படின்னு சொல்லலாமா? சோ இந்த வோல்டேஜ் டிராப் எவ்வளோ, நோ லோட்ல இருந்து நடக்க போற வோல்டேஜ் டிராப்ன்றது BC தான். சோ இந்த BC நம்ம எப்படி எழுதலாம், BD plus DC அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது புரியுது இல்ல? சோ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்க போற வோல்டேஜ் டிராப்ன்றது BC தான்ப்பா. சோ அந்த BCன்றது உங்களுக்கு புரியுது இல்ல, BCன்ற அளவுக்கு தான் வோல்டேஜ் டிராப் நடக்குது. அதை நான் வந்து திரும்ப ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். அதுல ஒரு காம்பனன்ட்ன்றது BD, இன்னொரு காம்பனன்ட்ன்றது DC தான். ஓகே, இப்போ அந்த BDயும் DCயும் இந்த வெக்டார்ல நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு, ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனா இருக்கா. அடுத்ததா இந்த லென்த் என்ன, I2 R02வா. அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் இந்த வெக்டாரோட லென்த் I2 R2. போன கேஸ்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த வெக்டார் VI இருந்தா இதோட ப்ரொஜெக்ஷன் VI cos π இருக்கும். இது π இருந்தா, இது π2 இருந்தா இது π2 இருக்கும். சோ இது VI இருந்திருந்தா அப்ப இதுவே I2 R02 இருந்தா அப்ப இது என்னவாயிடும், I2 R02 cos π2 அப்படின்னு வருமா? எஸ், அவ்வளவுதான் சார். அப்ப அந்த லென்த் BDயோட லென்த்தை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப therefore the BD length is இங்க வேணா எழுதிடுறேன்ப்பா. சோ BD நான் எப்படி எழுதலாம்னா I2 R02 cos π2. ஓகே, அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லைன்றதுனால தான் நான் இங்க எழுதுறேன். ஓகே, இதோட ப்ரொஜெக்ஷன் I2 R02 cos π2. இந்த கேஸ்ல எனக்கு இந்த ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் வேணாம். இந்த லென்த் இங்க பாத்தீங்கன்னா எஸ், இதுவுமே என்னோட I2 X02 cos π2. கிளியரா? இந்த லென்த், ஏன்னா இதுதான் இதோட ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. சோ இதோட ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ன்றது இதுதான். சோ கிளியரா? ஏன்னா இந்த லைனை நீங்க இப்படி வரையறீங்க. சரி, நான் இப்படி வரைஞ்சேன்னா இதோட ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இது. சோ லைனை நான் வந்து இப்படி வரையறேன்னா எஸ், இதோட ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இது ஹாரிசாண்டல். பிகாஸ் இதோட ஆங்கிள் இப்படி இருக்கு. சோ இப்போ இதோட ஆங்கிள் இப்படி இருக்கிறப்ப இதுதான் ஹாரிசாண்டல். கரெக்டா? எப்பவுமே ஹாரிசாண்டல்ன்றது cos π தான், cos θ தான். அப்ப இது என்னப்பா, this is a vertical னா இது என்னோட vertical projection. சோ vertical எப்பவுமே sin phi ஆ இருக்கும். இந்த கேஸ்ல இது vertical, this is vertical. ஓகே, இது sin phi ஆ இருக்கும். அப்போ அடுத்த வெக்டாரை நீங்க பாத்தீங்கன்னா this is the vertical. ஓகே, அப்ப என்னோட AC அப்படின்னு இருக்காம்ல, AC-ன்றது ஹாரிசாண்டல். அப்போ என்னோட இந்த DC ன்னு இருக்குல்ல, DC is a vertical. ஓகே, அப்ப DC காம்போனன்ட்டை நீங்க எப்படி எழுதலாம், DC-ன்றது that is I2 X02 sin of π2. சோ கிளியரா சார்? அவ்வளவுதானே சார்? இந்த லென்த் I2 X02 cos π னா அப்ப இந்த லென்த் தான் என்னோட I2 X02 sin π2. ஓகே, அப்ப பாருங்கப்பா. சோ அப்ப therefore என்னால ஈஸியா சொல்ல முடியும். அப்ப என்னோட வோல்டேஜ் டிராப்ன்றது என்ன,
வோல்டேஜ் டிராப்ன்றது என்ன இந்த பிசி டிசி இந்த பிசி டிசி தானே இங்க கூட எழுதியிருக்கேன் வோல்டேஜ் டிராப்ன்றது தட் இஸ் பிசி பிசின்றது தட் இஸ் நத்திங் பட் பிடி அண்ட் டிசி அப்படின்னு எழுதலாமா அடுத்ததா இது எதுக்கு மட்டும் வேலிட்னு பாத்தீங்க this is only for lagging power factor load அப்ப leading power factor loadக்கு இது சேஞ்ச் ஆகும் கரெக்ட்டா அப்ப அப்படியே நெக்ஸ்ட் இத நான் போறேன் okay அப்ப therefore voltage drop in a transformer at a specific power factor load இதுதான் சார் ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்காக தான் நான் இத டெரைவ் பண்றேன் ஃபைனலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் voltage drop in a transformer at specific power factor of load இப்பதான் நம்ம பார்த்தோம் voltage drop பண்றது that is nothing but BC BC ன்றது BD and DC so BD ன்றது என்ன VI cos pi so DC ன்றது that is VI sin pi அவ்வளவுதான் சார் ஓகேயா VI கிடையாது இங்க I2 R2 இங்க VI நம்ம போடவே இல்லை I2 R2 தான் போட்டுருக்கோம் இந்த லென்த் this is I2 R02 இது I2 X02 அந்த லென்த் தான் நம்ம எடுத்துக்குவோம் கரெக்ட்டா அப்ப therefore இது என்னப்பா this is what அப்ப இது எப்படி எழுதலாம் equivalent to இத voltage drop VD அப்படினு கூட எழுதிக்குவேன் ஓகே this is voltage drop in volts I2 R02 cos pi 2 plus I2 X02 sin pi 2 okay this is valid only for the lagging ஏனா இங்க பாருங்க நான் lagging power factor loadக்கு தான் இந்த டயகிராம் வந்துச்சு சார் ஒருவேளை leading power factor load-ஆ இருந்தா சரி அப்ப ஒருவேளை leading power factor load-ஆ இருந்தா கரண்ட் என்னவா இருக்கும்பா லீட் ஆயிருக்கும் இந்த இடத்துல I2 lag ன்னு போட்டுருக்கேனா அப்ப அடுத்த கேஸ்ல என்னோட கரண்ட் I2ன்றது that is becomes leaded ஓகே அப்போ இதோட உல்டா நடந்துருக்கும் இந்த வெக்டார் இங்க வந்துச்சுல அடுத்த வெக்டார் இன்னும் ப்ரொஜெக்ஷன் இயர்லியா இருக்கும் ஓகே அதோட ப்ரொஜெக்ஷன்ன்றது என்னவா இருக்கும் இன்னும் இயர்லியா இருக்கும் அந்த கேஸ்ல என்னவா இருந்திருக்கும்னா நெகட்டிவ் வரும் ஓகேயா ஜஸ்ட் நான் அதை உங்களுக்கு இதே மாதிரி வரைஞ்சு சொன்னாலும் ஓகே தான் இல்ல நான் இதை வச்சே ஈஸியா அதை ரெமெம்பர் பண்ணிக்குவேன் அப்படின்னா அதையே நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை ரெமெம்பர் பண்ணிக்கோங்க அதை நான் வரைஞ்சா இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஓகே இதை மட்டும் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெக்டாரை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ V1ன்றது நோ லோட்ல வந்துச்சு அதுல என்னோட BD DC டிராப் ஆட் பண்றப்போ அதுக்கு பேரு தான் ஃபுல் லோட் வோல்டேஜ் டிராப் அப்போ இந்த டீவியேஷனுக்கு பேரு தான் வோல்டேஜ் டிராப் அந்த வோல்டேஜ் டிராப் தான் நான் BC ன்னு எழுதலாம் அதனால BD DC ன்னு பிரிக்கலாம் அந்த BC காம்போனன்ட்டையும் DC காம்போனன்ட்டையும் இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகே சோ அப்ப இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ற ஒரு குறியை நான் போட்டுக்கிறேன் ஏன்னா எப்ப பிளஸ் வரும்னா பிளஸ் ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோட் அண்ட் UPF லோட் so அடுத்ததா மைனஸ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட் அவ்வளவுதான் சார் ஜஸ்ட் அது ஏன் மைனஸ் வருதுன்றத நீங்க அதோட வெக்டார் டயகிராமை வரைஞ்சீங்கன்னா அது உங்களுக்கும் ஈஸியா புரியும் ஓகே அதை தவிர்த்துட்டு ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த டயகிராமை நம்ம இப்ப பார்த்தோம் ஓகேயா ஓகே இல்ல அடுத்ததா சோ இதுதான் என்னோட வோல்டேஜ் டிராப் செட் பர்టిక్యులரா எவ்வளவு வோல்ட்ஸ்னு சொல்லிடும் இப்போ நீங்க I2 R2 cos pi 2 நீங்க கொடுத்தீங்க அதே மாதிரி X2 I2 cos sin pi 2 நீங்க கொடுத்தீங்கன்னா 30 வோல்டேஜ் டிராப்பா 60 வோல்டேஜ் டிராப்பா இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல 90 வோல்டேஜ் டிராப்னு சொன்னேனா அப்ப அந்த 90 வோல்டேஜ் டிராப்பை உங்களால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் என்ன சொல்லி இருந்தேன் ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன் வேணும் அப்படினா எனக்கு அந்த வோல்டேஜ் டிராப் தெரியணும்னு சொன்னேன் பாருங்க இந்த வோல்டேஜ் டிராப் எனக்கு தெரிஞ்சாதான் வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேனா this is the voltage drop this is VD இப்போ எனக்கு இந்த VD தெரிஞ்சிருச்சு ஓகேயா இப்போ என்னோட VD தெரிஞ்சிருச்சு அப்போ therefore V1 dash நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கலாம் ஓகே this is voltage regulation பா ஓகே அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன் I am going to find voltage regulation
எதுனா டவுட் இருக்கப்பா, புரியுது இல்ல? இந்த விஷயம் ஏன் பண்றோன்றதையாச்சும் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது எதுக்காக, இந்த ஃபார்முலாஸ் எங்க யூஸ் பண்ணணும்ன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ அப்போ எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு வோல்டேஜில் சொல்லுங்கன்னா அந்த மேலே சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறீங்க. அடுத்ததா அது இருந்தால் தான் என்னால் வோல்டேஜ் ரெகுலேஷனே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது என்னப்பா? தட் இஸ் V1 டேஷ் மைனஸ் V2 டிவைட் பை V1 டேஷ். இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் this is nothing but voltage drop divided by V1 dash. ஓகே, இப்போதானே வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சோம். அது என்ன? voltage drop in a transformer at a specific power factor of the load அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன? I2 R02 cos pi 2 plus or minus I2 X02 sin phi 2 divided by V1 dash. Correct. I2 R02 cos pi 2 plus or minus I2 X02 sin pi 2 divided by V1. அடுத்து next நான் என்ன சார் பண்றேன்? இந்த V1 காமனா டிவைட்ல இருக்குல்ல, அப்ப அதை நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் I2 R02 divided by V1 dash into cos of pi 2 plus or minus. ஏன் சார் இதெல்லாம் நான் டெரைவ் பண்றேன்னா, பிகாஸ் ஒவ்வொரு டெரிவேஷன்லையும் எனக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் இருக்குமே தவிர ஸோ மற்ற எல்லாமே ஈஸி தான். ஓகே, ஸோ இதை வச்சு நான் பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் பர் யூனிட்லையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன், ஆக்சுவல்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ I2 R02 V1 cos pi 2 plus or minus I2 X02 V1 dash sin pi 2. அடுத்ததா சார் நம்ம இதை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோமே, மேலே சொன்னது, மேலே இருக்கிறது என்ன? IR. திஸ் இஸ் ஆல்சோ வோல்டேஜ் ட்ராப்பு. ஸோ கீழேயும் வோல்டேஜ் இருக்கு. ஸோ அப்போ இது என்னோட என்ன வேல்யூப்பா சொல்லுது? திஸ் இஸ் வாட் ஆக்சுவல் பை பேஸ். இது ஓகே, அப்போ இது ஆக்சுவல் பை பேஸ் எனக்கு என்ன கொடுக்கும்? வோல்டேஜ் என்னோட பர் யூனிட்டை கொடுக்கும். ஸோ இது பர்டிகுலரா பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இங்க ரியாக்டன்ஸ் இருக்கு. அப்போ இது எனக்கு பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். அடுத்தது என்னோட பர் யூனிட் ரியாக்டன்ஸை கொடுக்கும். ஸோ பர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல P.U ரெசிஸ்டன்ஸ், இல்ல பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா நீங்க சொல்லலாம். ஓகே, இது P.U ரெசிஸ்டன்ஸ் into cos of pi 2 plus or minus P.U reactance into sin of pi 2 னு எழுதலாம். சார் இதையே நீங்க பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட போடலாம். ஸோ பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் cos of pi 2 plus or minus percentage reactance x, இது percentage reactance sin of pi 2. சரி, இது எதை கொடுக்குது? எனக்கு வோல்டேஜ் ரெகுலேஷனை கொடுக்குது, பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன். இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா, இங்க கிடைக்கிறது வோல்டேஜ் ரெகுலேஷன், நீங்க மேல பார்த்தது வோல்டேஜ் டிராப். ஓகே, இது என்னோட வோல்டேஜ் டிராப், ஆனா இங்க பாக்குறது வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ எத்தனை பர்சன்ட் ரெகுலேஷன்? 3% ரெகுலேஷனா, 4% ரெகுலேஷனா, 5% ரெகுலேஷனான்னு நம்ம சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ அப்போ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷனை நீங்க பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ வோல்டேஜ் டிராப் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது, இது என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் 1%, 2%, 3% ரெகுலேஷன் சொல்லுது. அண்ட் அகைன் பாசிட்டிவ் ஃபார் லாகிங், இங்கேயுமே லாகிங் பவர் ஃபேக்டர் அண்ட் யூனிட்டி பவர் ஃபேக்டர், நெகட்டிவ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ அவ்வளோதானே. இப்போ வோல்டேஜ் டிராப் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது பார்த்தோம், வோல்டேஜ் ரெகுலேஷனை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, சார் இங்க எனக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்? ஸோ இங்க எனக்கு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகேயா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக ரெகுலேஷனை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது டாபிக் எழுதிக்குவோம். மேக்ஸிமம் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் சொல்றேன். ஸோ எப்பவுமே நமக்கு என்ன தெரியும்பா, எதுக்காச்சும் மேக்ஸிமம் வேணும் அப்படின்னு நினைச்சா அதோட டிஃபரன்ஷியேஷனை ஈக்குவலன் டு 0 போட்டோம்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் நம்ம மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா இருக்கு. வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் பர்சன்டேஜ் ஆர் காஸ் பை 2 பிளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் sin pi 2. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am just divided with this whole equation with cos pi 2. percentage r cos pi 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை டிவைட் பண்ணா 1 பிளஸ் percentage x sin pi 2 divided by percentage r cos pi 2. ஓகே, அப்போ இந்த டேர்ம் என்னவாகுது, the voltage regulations என்னவாகுது? so this is voltage regulation, right? 1 plus percentage x divided by percentage r tan phi 2 அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், we need to differentiate d of voltage regulation, differentiation of regulation with respect to பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஏன்னா எனக்கு எந்த பவர் ஃபேக்டர்ல நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன லோட் ஆங்கிள் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. திஸ் இஸ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடுறோம். இது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி 0. இது என்னோட ஃபார் கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எஸ், அப்போ இந்த இடத்துல நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் எதை கொடுக்கும்னா tan phi 2 is equivalent to percentage x divided by percentage r அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதை நான் வந்து திரும்பவும் ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா tan phi 2 is equivalent to percentage r divided by percentage x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் அதிலிருந்து பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வேணும், எனக்கு phi 2 வேணும். ஓகே, பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வேணும்னா தட் இஸ் tan inverse of percentage x divided by percentage r. ஓகே, percentage x divided by percentage r அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஓகே, which represents, இது எதை மீன் பண்ணுது, இது எதை மீன் பண்ணுதுன்னா சார் ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், ஸோ x divided by r என்றது தான்ப்பா லோட் ஆங்கிள். ஓகே, இதுதான் என்னோட லோட் ஆங்கிள் தீட்டா, அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட ஆங்கிள். டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு என்ன இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல Z01 அதாவது R01 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ரியாக்டன்ஸ் இருக்கா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தானே இம்பிடன்ஸ்னு சொல்றோம். எஸ், அந்த இடத்துல நீங்க இந்த இம்பிடன்ஸை எழுதுனீங்கன்னா Z01 R plus JX01 தானே எழுதுவோம். அப்படி எழுதுறப்போ இந்த இடத்துல தீட்டாவை கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் tan inverse of x divided by r ன்னு வருமா. எஸ், அப்போ எனக்கு இங்க கிடைச்ச மேக்ஸிமம் ரெகுலேஷனும், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷனோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. என்னன்னா என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் இது. ஓகே, திஸ் இஸ் வாட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகே, என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள், இது என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள். ஸோ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் ஈக்குவல் டு இம்பிடன்ஸ் ஆங்கிளா இருக்கிறப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வந்து இம்பிடன்ஸ் ஆங்கிளா இருக்கிறப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. இதை தான் நான் எழுதுறேன். ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்னா என்னன்னா, the maximum regulations occurs when impedance triangle of RL load is equivalent to impedance triangle of
டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, என்னோட இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் லோடையும் நீங்க டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் ஆங்கிளையும் ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ஸோ இப்போ நீங்க அது என்ன பண்ண போறீங்க, ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிங்கன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சி சில பேராமீட்டர்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் அந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம இதை எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி நிறைய முறை ட்ரையாங்கிள் எழுதி நம்ம பார்த்துருக்கோம். காசுன்றது நம்ம எப்பவுமே %R/%Z எழுதலாம். நீங்க நார்மலாவே நெட்வொர்க்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, காசை எப்பவுமே R/Z எழுதுவோமா. ஸோ அதே மாதிரி sin phi2 எழுதுவோம். இது என்ன, %X/%Z. அவ்வளவுதான் சார். அப்ப cos phi2ன்றது that is percentage resistance by percentage reactance. அடுத்ததா sin phi2ன்றது impedance, இது percentage reactance divided by percentage impedance அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்ப from this இந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி என்னோட ரெகுலேஷன்ஸை மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா எப்படி எழுதலாம், மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியும். இம்பிடன்ஸ் ஆங்கிள் ஈக்குவலன் டு டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் ஆங்கிள், லோடோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் நடக்கும்னு தெரியும். அப்போ ஃப்ரம் திஸ் அப்போ என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோன்னு தெரியல. மேக்ஸிமம் ரெகுலேஷன் 5%, ஸோ 50%, மேக்ஸிமம் ரெகுலேஷன் 100%, இல்லை 80%, எனக்கு தெரியல. அதுதான் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ரெகுலேஷன் ஃபார்முலா என்ன, %R cos phi2 ± %X sin phi2. Just to get maximum regulation, put cos phi2 is equivalent to %R divided by %Z. So and sin phi2 is equivalent to %X divided by %Z. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ரெகுலேஷன் வேணும்னா இந்த வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் கிடைச்சிடும். இந்த சைடில் அந்த ரெகுலேஷன்ன்றது என்னவா மாறிடுது, மேக்ஸிமம் ரெகுலேஷனாக மாறிடுது. அப்போ தேர்ஃபோர் என்னோட %R இன்டூ, இப்போ காஸ் பையை நீங்கள் என்னன்னு எழுதலாம், %R divided by %Z எழுதலாமா, கரெக்டா. ஸோ %R இன்டூ %R divided by %R divided by Z. ப்ளஸ் ஆர் மைனஸ். அடுத்ததா %X இன்டூ %X டிவைடட் பை %Z. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் ரெகுலேஷன். அடுத்து ஃபர்தராக இப்போ பாருங்கப்பா. ஸோ என்ன ஆயிடுது, %Rன்றது 2 டைம் இருக்கு, ஸ்கொயர் டிவைடட் பை %Z. அடுத்ததா %Xோட ஹோல் ஸ்கொயர் divided by %Z. So clear? அப்போ இந்த டேர்மை நாம எப்படி எழுதிக்கலாம், இந்த 2% நியூமரேட் டினாமினேட்டர் சேமா இருக்கனால ஒரே எதுவா போட்டுக்கலாமா. அப்போ சேம் %Z வந்துருது. ஸோ கிளியரா. அடுத்ததா நமக்கு என்ன தெரியும், அந்த இம்பிடன்ஸ் ஆங்கிள் இருந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் %R, ஸோ திஸ் இஸ் %X, திஸ் இஸ் %Z. அப்போ மேலே என்ன சொல்லியிருக்கான், so that is Z square equivalent to R square plus X square எழுதுவோமா, அதே தானே மேலேயும் சொல்லியிருக்கு. அப்போ எனக்கு என்ன நியூமரேட்டரில் கிடைக்கும், Z ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ %Z ஓட ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை %Zன்னு வரும். அப்போ ஃபைனலாக என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர், என்ன லாகிங் பவர் ஃபேக்டர்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் வரும். மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப் இல்லை, அது எப்போ நடக்கும்னா அப்படி வர்றப்போ அதோட ரெகுலேஷன்ஸ் எத்தனை % இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவலன் டு த % இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒன்று கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன் இஸ் %Z. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன். சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்றா போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எப்பவுமே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது புரியும். ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு இது கன்ஃபியூசனாக இருக்குமே தவிர
ஸோ நல்லா மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எதை எப்போ யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ப்ராப்ளம் டிஸ்கஷன் செஷன் வர்றப்போ ஸோ பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் இந்த கிளாஸஸை திரும்ப ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியும். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ், the transformer has percentage impedance is 6% அப்படின்னு சொல்றாங்க. the maximum regulation occurs in the transformer எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்ஸிமமான ரெகுலேஷன்ஸ் எத்தனை பர்சன்ட் நடக்கும், மேக்ஸிமம் ரெகுலேஷனே எத்தனை பர்சன்ட், மேக்ஸிமம் ரெகுலேஷனே எத்தனை பர்சன்ட்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் மேக்ஸிமமாக எவ்வளோதான் வோல்டேஜ் ட்ராப் ஆகுன்றதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது தான் என்னோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்பை சொல்லுது. ஓகே, the transformer the percentage impedance is 6%. okay, then find maximum regulation of transformer. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக ஆன்சர் போட்டுடலாமா? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது பர்சன்டேஜ் ஜட்டுக்கு ஈக்குவல் தான். இவன் தெளிவாக பர்சன்டேஜ் ஜட்டே கொஷின்லேயே கொடுத்துட்டானே. அப்போது என்ற டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்கிற மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது 6%. இது எனக்கு எதை சொல்லுது? இது எனக்கு எதை சொல்லுதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோடு வோல்டேஜ் 440 வோல்ட். ஓகே, ஸோ இந்த 440 வோல்ட்டு மைனஸ் 440 இன்டூ 6 டிவைடட் பை 6%ல 100. இதுதான் சார் அதுக்கான அர்த்தம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் லோடு வோல்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு அதை கொடுக்குது. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு 6% வோல்டேஜ் எனக்கு டிராப் ஆகிடும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடுது. கரெக்டா? ஸோ அப்போ ஜஸ்ட் இதை நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ வாட் வி கெட், 6%ன்றது 4.441%ன்றது 4.4 இன்ட்டு 6, 6 4 24 இன்ட்டு 2.4, அப்போ 4 6 26.4 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஓகே, ஃபுல் லோடு ரெகுலேஷனில் ஃபுல் லோடுலேயே எனக்கு 26 வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நடக்க போகிற மேக்ஸிமம் ட்ராப்பு. நீங்கள் என்ன லோடுனா கனெக்ட் பண்ணிக்கிங்க சார், நீங்கள் என்ன பர்ஃபெக்ட் லோடுனா கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப்புன்றது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் அளவுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதாவது 440ல் ஒரு 26.4 வோல்டேஜ் ட்ராப் ஆனால் ரிமைனிங் என்ன வோல்டேஜ் இருக்குமோ தட் வில் பி த ஆன்சர். அப்போ 413.6 அப்படின்னு வரும்ல. ஸோ அந்த வோல்டேஜ் தான் என்னோட ரிமைனிங் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புரியுதா? இப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்றதுல 2 பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று, மேக்ஸிமம் ரெகுலேஷன் அக்கர் ஆச்சுன்னா ரெகுலேஷன்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்கும்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ரெகுலேஷன் அப்போ ரெகுலேஷன் எத்தனை பர்சன்ட் இருக்கு, பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்ஸிமம் ரெகுலேஷன் எவ்வளோன்னா பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இம்பிடன்ஸ் 6%னா என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷனே 6% தான். ரெகுலேஷனில் மேக்ஸிமம் வேல்யூ 6% அப்படின்னு குறிக்குது. ஓகேங்களா? அடுத்ததா இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் த ஆங்கிள் it is equivalent to impedance of the load. இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம டெரைவ் பண்ண பாருங்க, இந்த தீட்டா, இதை கூட நீங்கள் சொல்லலாம். the theta is equivalent to tan inverse of percentage x divided by percentage r. அதாவது என்னோட தீட்டாவை வந்து பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை ஆருக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணுறப்போ என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ சார் இதில் உங்களுக்கு காஸ்ட் பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. அப்போ ஒருவேளை இந்த கேஸில் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ உங்களோட பவர் ஃபேக்டர் கேட்குறாங்கன்னா அப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ பவர் ஃபேக்டர் டியூரிங் த மேக்ஸிமம் ரெகுலேஷன். இப்போ என்ன சொல்லியிருந்தேன் நான், மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடந்துச்சுன்னா அதோட ரெகுலேஷன் ஈக்குவலன்ட் டு பர்சன்டேஜ் இம்பிடன்ஸாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ பவர் ஃபேக்டர் எதில் நடக்கும்? 0.1 பவர் ஃபேக்டர்ல நடக்குமா, 0.2 பவர் ஃபேக்டர்ல நடக்குமா, இல்லை 0.7 பவர் ஃபேக்டர்ல நடக்குமா? ஸோ இதில் எந்த பவர் ஃபேக்டர்ல மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்கள் என்ன மட்டும் சொல்றீங்க,
5% மேக்ஸிமம் ரெகுலேஷன் 6% மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றதை மட்டும்தான் சொல்றீங்களே தவிர அது என்ன பவர் ஃபேக்டர்ல நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலை. ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன தெரியும், phi2 is equal to tan inverse of percentage x divided by r ன்னு போட்டோமா, என்னப்பா நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ phi2 is equal to percentage x divided by r இதானே நம்ம எழுதணும். எஸ், இந்த இடத்துல இதை தானே நம்ம எழுதணும். இதுல இருந்து தான் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இது பவர் ஃபேக்டர் ஆங்கிள். பவர் ஃபேக்டர் ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம்ல. பவர் ஃபேக்டர்னா என்ன, cos of pi2 தான். ஸோ இந்த இடத்துல pi2ன்றது என்ன, pi2ன்றது ஆல்ரெடி tan inverse of x2 by r இருக்கு. ஓகே, pi2ன்றது ஆல்ரெடி tan inverse of x2 by r இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணி தான் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், cos pi2 கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அப்போ இந்த cos pi2 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ சாரி தான், இந்த வேல்யூ எழுத வந்தோம், அதை மறந்துட்டோம். ஸோ tan inverse of percentage x by r, pi2 is equal to tan inverse of percentage x by r. ஓகே, pi2 is equal to tan inverse of percentage x divided by percentage r. நெக்ஸ்ட், அப்போ இது என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள். பவர் ஃபேக்டர் ஆங்கிள் டியூரிங் த மேக்ஸிமம் ரெகுலேஷன் கண்டிஷன். இதுதான் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன் கண்டிஷன். ஓகே, திஸ் இஸ் த பவர் ஃபேக்டர் ஆங்கிள் டியூரிங் த மேக்ஸிமம் ரெகுலேஷன் கண்டிஷன். அப்போ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் உங்களுக்கு தெரியுதுன்றப்பவே பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்க முடியும்ல. எஸ், power factor during the maximum regulation is power factor during maximum regulation. ஓகே, அப்ப என்ன வேணும் எனக்கு, cos of pi2 எடுக்கணும். ஸோ இப்போ cos of pi2னா cos of tan inverse of percentage x divided by percentage r. Clear? So the power factor during maximum regulation that is cos of pi2 sir. Okay, அது எப்படி எழுதலாம், cos of tan inverse of percentage x divided by percentage r. சரி, இப்போ இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா, பிகாஸ் நமக்கு என்ன தெரியும், sin by cos தான் tan. ஓகே, ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் இதை வந்து டைரக்டா எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுப்பா. இந்த ட்ரையாங்கிளை நீங்க போடணும். இந்த ட்ரையாங்கிளை நீங்க போட்டு தான் இந்த இடத்துல இதை வேல்யூ என்னால் சொல்ல முடியும். ஸோ இதை டைரக்டாகவே ஈஸியாக அந்த ட்ரையாங்கிளை நான் யூஸ் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ அதை நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா இதில் திரும்பவும் நான் இந்த tan inverse ட்ரையாங்கிளை எழுதணும். அப்போது எது அட்ஜசன் எது ஹைபோட்டன்ஸ்ன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ அட்ஜசன் சைடில் என்ன இருக்கும், இங்கே பர்சன்டேஜ் ஆர் இருக்கும், இந்த இடத்துல பர்சன்டேஜ் எக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஜெட் இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ தேர்ஃபோர் டேரெக்டாக நீங்கள் இந்த pi2 இது, அப்போ இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி கூட சொல்லலாமா. அப்போது என்னோட பவர் ஃபேக்டர் cos pi2 எப்படி எழுதலாம், எஸ் டேரெக்டாக cos pi2 இல்லை, cos pi2 எப்படி எழுதலாம், என்னோட பர்சன்டேஜ் ஆர் டிவைட் பை பர்சன்டேஜ் ஜெட்னு எழுதலாம். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன் இஸ் நத்திங் பட் பர்சன்டேஜ் ஆர் divided by percentage z. ஓகே, ஸோ இதுதான் என்னோட பவர் ஃபேக்டர் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஓகே, ஜஸ்ட் இந்த டேபிள், இந்த tan inverse வச்சு இந்த டேபிளில் இந்த ட்ரையாங்கிளை வரைகிறேன். இந்த tan inverse வச்சு இந்த ட்ரையாங்கிளை வரைகிறேன். பை யூசிங் த ட்ரையாங்கிள் நான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, அப்போ பை யூசிங் த ட்ரையாங்கிள் மேக்ஸிமம் ரெகுலேஷன் இஸ் ஃபவுண்ட். ஓகே, அவ்வளோதான் சார். அப்போ பவர் ஃபேக்டர் டியூரிங் த மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்பவுமே பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் பை பர்சன்டேஜ் இம்பிடன்ஸாக இருக்கும். இது ஒரு இம்பிடன்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது பர்சன்டேஜ் ஜெட்டில் நடக்கும். அந்த மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா பர்சன்டேஜ் ஆர் பை பர்சன்டேஜ் ஜெட்டாக இருக்கும். சரி, இப்போ இதையுமே நான் ஒரு ப்ராப்ளமாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சர்க்கியூட்டில் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸுன்றது 5% இருக்குது. அடுத்ததா ஒரு சர்க்கியூட்டில் பர்சன்டேஜ் இம்பிடன்ஸுன்றது 10% இருக்குது. அப்போது டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன் பவர் ஃபேக்டர் என்ன,
மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடக்கிறப்போ பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா எஸ் பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் பை பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் which is 5 divided by 10. அப்போ therefore that is 0.5 lagging power factor. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னா 0.5 lagging power factorல மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் என்ன பவர் ஃபேக்டரில் நடக்கும்னா பர்சன்டேஜ் ஆர் பை பர்சன்டேஜ் ஜெட். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ, எத்தனை பர்சன்ட் மேக்ஸிமம் ரெகுலேஷன் 50%, 10%, 20%, இல்லை 5%ன்றத பர்சன்டேஜ் ஜெட் தான் எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் கிளியர் தானே. அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ரெகுலேஷன்ஸ் கர்வை நான் உங்களுக்கு டிரா பண்ணுறேன். ஸோ இல்லைனா இன்னும் நான் உங்களுக்கு ஜீரோ ரெகுலேஷன்ஸ் அண்டு ரெகுலேஷன் அட் யூனிட்டி பவர் ஃபேக்டரையும் கொடுத்துட்றேன். ஓகே, அது எல்லாமே ஈஸி தான்ப்பா, அதை நான் உங்களுக்கு டைரக்டாக கூட கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்? power factor at which zero regulation occurs. ஏன்னா இது ஜீரோ ரெகுலேஷன்றப்பவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ரெகுலேஷன் ஜீரோ அப்படின்னு பிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஜீரோ ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறேன். சார், ஜீரோ ரெகுலேஷன் கண்டிஷன்ல ரெகுலேஷனே ஜீரோ. ஸோ இந்த ஜீரோ ரெகுலேஷன் என்ன பவர் ஃபேக்டர்ல நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் இப்போ பார்த்தேன்லப்பா 6% ரெகுலேஷன் நான் ஒரு கேஸ்ல சொன்னேன். கரெக்டா, ஒரு 6% ரெகுலேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். 6% ரெகுலேஷன்ன்றது 0.5% லாகிங் பவர் ஃபேக்டர்ல நடக்குது. நான் இங்க பாருங்க, நான் முன்ன 2 ப்ராப்ளம் எடுத்தேன், அந்த 2 ப்ராப்ளமை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் 6% பா, என் டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது 6% பா. இந்த 6% ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னா 0.5 பவர் ஃபேக்டர் பா, 0.5 லாகிங் பவர் ஃபேக்டர் பா. அதாவது 0.5 லாகிங் பவர் ஃபேக்டர் லோட நீங்க கனெக்ட் பண்றப்போ என்னோட ரெகுலேஷன்ன்றது மேக்ஸிமமா இருக்குது. அதாவது 6% தான் அந்த மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இது நெக்ஸ்ட் ஜீரோ ரெகுலேஷன்னா என்ன, ரெகுலேஷனே ஜீரோ. அப்போ பர்சன்டேஜ் 6 காஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் sin 5 அப்படின்றது என்ன வரும், ஜீரோவா மாறிடும். ஓகே, அப்போ therefore from this இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், எஸ் இதை வந்து ரைட் சைடில் கொண்டு போகலாம். அப்போ ரைட் சைடில் கொண்டு போனோம்னா என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள்ன்றது தட் இஸ் tan பைன்னு இருக்கும். இங்கே பாருங்க, பர்சன்டேஜ் எக்ஸ் sin 5 is equivalent to பர்சன்டேஜ் 6. ஓகே, பர்சன்டேஜ் 6 காஸ் 5, இது பர்சன்டேஜ் 6 இல்லை. ஓகே, அப்போ therefore next என்ன பண்றப்பா, இந்த sin இந்த காசு கீழே வந்துடுது. அப்போ therefore sin pi by cos pi, அங்க என்ன இருக்கு, பர்சன்டேஜ் 6 டிவைட் பை பர்சன்டேஜ் z இருக்கு. ஸோ இந்த ரெண்டு என்ன ஆயிடுது, இட் பிகம்ஸ் tan pi. ஸோ இப்போ tan pi என்ன வருது, அகைன் பர்சன்டேஜ் 6 டிவைட் பை பர்சன்டேஜ் zன்னு வருது. எனக்கு என்ன வேணும், we need cos pi. இந்த முறை எனக்கு என்ன வேணும், cos pi வேணும் சார். ஓகே, இந்த முறை எனக்கு என்ன வேணும், cos pi வேணும். இங்க பாருங்க, இது வேற அது வேற. போன கேஸ்ல நம்ம டெரைவ் பண்ணது வேற, இந்த கேஸ்ல எனக்கு டெரைவ் ஆனது வேற. இங்க பாருங்க, இந்த கேஸ் போன கேஸ்ல பர்சன்டேஜ் எக்ஸ் பை பர்சன்டேஜ் ஆரா இருந்துச்சு பை 2. ஓகே, பர்சன்டேஜ் எக்ஸ் பை பர்சன்டேஜ் ஆரா இருந்தப்போ எனக்கு இங்க பர்சன்டேஜ் 6 டிவைட் பை பர்சன்டேஜ் z வந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை நீங்க பார்க்கணும். இங்க பர்சன்டேஜ் எக்ஸ் பை ஆரா இருந்தா இங்க எனக்கு பர்சன்டேஜ் 6 பை எக்ஸ் z வருது. இங்க சேமா இருந்தா சேமா வரும், ஆனா இங்க சேமா, இங்க பர்சன்டேஜ் 6 டிவைட் பை z இருக்கு. கரெக்டா, இது என்னோட tan 5. அப்ப 5 வேணும்னா, எஸ் 5 வேணும்னா என்னால சொல்ல முடியும், 5 is equivalent to tan inverse of பர்சன்டேஜ் 6 பர்சன்டேஜ் z. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், ஐ நீடு ரெகுலேஷன், ஜீரோ ரெகுலேஷன்ல பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டா இது ஜீரோ ரெகுலேஷன்ஸ்பா. அப்போ என்னன்னா ரெகுலேஷன் அட் ஜீரோ ரெகுலேஷன் பவர் ஃபேக்டர். ஓகே, பவர் ஃபேக்டர் டியூரிங் ஜீரோ ரெகுலேஷன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து பவர் ஃபேக்டர் வேணும்னா காஸ் ஆஃப், அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நீங்க காஸ் ஆஃப் பை எடுத்தீங்கன்னா வாட் வி கெட், பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் ஜெட்னு வரும்.
ஓகே. ஸோ அப்போ காஸ் பை வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் ஜெட் வரும். ஓகே. அப்போ தேர்ஃபோர் இதை எழுதிக்கலாமா? ஸோ பவர் ஃபேக்டர் டியூரிங் ஜீரோ ரெகுலேஷன். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நோட்டுப்பா. பவர் ஃபேக்டர் during zero regulation. Okay, power factor during zero regulations enna, that is percentage x divided by percentage z. Okay, see புரியுது இல்ல? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ரெண்டு டெரிவேஷன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ரிசல்ட்ஸை பார்த்தோம். அடுத்ததா இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். பவர் ஃபேக்டர் டியூரிங் ஜீரோ ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ என்ன பவர் ஃபேக்டர்? ஓகே. ஜீரோ ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ என்ன பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சி இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் எக்ஸ்ன்றது 0.9பா. ஓகே. ஸோ அடுத்ததா பர்சன்டேஜ் ஜெட்ன்றது 1பா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் பவர் ஃபேக்டர் டியூரிங் zero regulation. ஸோ இது வேணும்னா என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் எக்ஸ் பை பர்சன்டேஜ் ஜெட். ஓகே. ஸோ இப்போ தேர்ஃபோர் இது என்ன சார்? பர்சன்டேஜ் எக்ஸ்ன்றது தட் இஸ் 0.9 அண்ட் பர்சன்டேஜ் ஜெட்ன்றது தட் இஸ் 1. அப்போ தேர்ஃபோர் என்ன பவர் ஃபேக்டரில் நடக்க போகுது? 0.9 லேகிங் பவர் ஃபேக்டர். அப்போது 0.9 லேகிங் பவர் ஃபேக்டரில் என்னோட ஜீரோ ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஓகே. ஜீரோ ரெகுலேஷன்ன்றது 0.9 பவர் ஃபேக்டர் லேகிங் லோடில் நமக்கு நடக்க போகுது. ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஜீரோ ரெகுலேஷன்ஸ் வில் அக்கர்ஸ் அட் 0.9 லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஸோ புரியுதாப்பா? இப்போ எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ ஒரு ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷனா, அப்போ அதுக்கு என்ன பவர் ஃபேக்டர்? ஜீரோ ரெகுலேஷனா, அப்போ அதுக்கு என்ன பவர் ஃபேக்டரு? ஸோ அடுத்ததா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல ரெகுலேஷன்ஸ் என்ன, அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம்ல. அடுத்ததா ஸோ பவர் ஃபேக்டர் டியூரிங் யூனிட்டி ரெகுலேஷன் டியூரிங் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகே, அதை நான் டைரக்டா எழுதிடுறேன். ஸோ ரெகுலேஷன் டியூரிங் unity power factor UPF load sir, which is percentage R sir. Okay, regulation during UPF load என்றது which is percentage R sir. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம்? மேக்ஸிமம் ரெகுலேஷன் எவ்வளோ, அதுக்கான பவர் ஃபேக்டர் என்ன பவர் ஃபேக்டரில் மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடக்கும், ஜீரோ ரெகுலேஷன்ஸ் என்ன பவர் ஃபேக்டரில் நடக்கும், அடுத்ததா என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டரில் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதே கொஷினை நான் முன்னே எடுத்தேன்ல. ஸோ பர்சன்டேஜ் ஆர் வந்து 0.5பா. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் எக்ஸ் வந்து 0. ரெகுலேஷன் ஓகே 5ன்னு எடுத்துக்கலாம், 0.5 வேணாம். ஸோ பர்சன்டேஜ் எக்ஸ்ன்றது தட் இஸ் 10பா. ஓகே, இப்போ இந்த கேஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் regulation at UPF load. ஓகே, அப்போ ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். அப்போ இந்த கேஸை வச்சு என்னால் ரெகுலேஷனை ஈஸியாக சொல்ல முடியும். அப்போ தேர்ஃபோர் ரெகுலேஷன் அட் UPF இஸ் டைரக்டாக சொல்லிடலாம் பர்சன்டேஜ் ஆறு தட் இஸ் 5%. ஓகே, அப்போ என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்னோட சர்க்கியூட்ல என்னோட ரெகுலேஷன்ன்றது தட் வில் பி 5% இருக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுது. ஓகே, அப்போ நம்ம எல்லா பேராமீட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ பை யூசிங் திஸ் நம்ம வந்து ரெகுலேஷன் கர்வை டிரா பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எல்லா பேராமீட்டர்ஸை வச்சு ரெகுலேஷன்ஸ் கர்வை டிரா பண்றோம்.
ஓகே, இப்போ என்னோட ரெகுலேஷன் கர்வை ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு என்னோட ரெகுலேஷன். ஓகே, இது என்னோட ரெகுலேஷன்ஸ். ஓகேயா, ஸோ இது என்னோட பவர் ஃபேக்டர்ஸ். ஸோ இது ZPF லேகு, அதாவது இந்த சைடு எல்லாமே லேகிங் பவர் ஃபேக்டரு, இந்த சைடு எல்லாமே லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இது என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகே, இது UPF இந்த சைடில் போச்சுன்னா லேகிங் பவர் ஃபேக்டர்ஸ், இந்த சைடில் எனக்கு போச்சுன்னா தட் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் 0.8 லேகு, 0.6 லேகு அண்ட் 0.5 லேகு, 0.4 அந்த மாதிரி எழுதுறோம். 0.8, 0.6, 0.4, ஸோ 0.2 இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே விட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ இது என்னோட பாசிட்டிவ் ரெகுலேஷன், இது நம்மளோட நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, இது என்னோட பாசிட்டிவ் ரெகுலேஷன், இது நம்மளோட நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ். இப்போ இங்க பாருங்கப்பா, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ். ஓகே, இதுதான் பாசிட்டிவ், மேக்ஸிமம்ல பாசிட்டிவ் வருதா, அப்போ திஸ் இஸ் நோன் as மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஸோ எப்போ நடக்கும், ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோவா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் எப்பவுமே பர்சன்டேஜ் Z இருக்கும். இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோவா இருக்கும்னா ஆல்வேஸ் பர்சன்டேஜ் Z இருக்கும். அடுத்ததா இந்த கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, இதை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட பவர் ஃபேக்டர்ஸை சொல்லுது. இதோட கீழே இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் அதோட பவர் ஃபேக்டரையும், இதோட இந்த ப்ரொஜெக்ஷன் அதோட ரெகுலேஷன் பர்சன்டேஜையும் சொல்லுது. அப்போ நான் இங்கே எழுதுறது எல்லாமே என்னோட ரெகுலேஷனோட பர்சன்டேஜ், கீழே எழுதுறது எல்லாமே என்ன பவர் ஃபேக்டர்ஸ்னு எழுதுறேன். ஓகே, அப்போ இப்போ தான் நான் கால்குலேட் பண்ணோம். அந்த பவர் ஃபேக்டர்ஸ் எப்பவுமே, இந்த கேஸோட பவர் ஃபேக்டர்ஸ் எப்பவுமே பர்சன்டேஜ் R பை பர்சன்டேஜ் Z இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த பவர் ஃபேக்டர் டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஓகே, மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் இந்த கலரில் எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எடுத்தோம்ல. ஸோ திஸ் இஸ் த ஜீரோ ரெகுலேஷன் பாயிண்ட்ப்பா. இங்கே பாருங்க, ரெகுலேஷன்ஸ் கர்வ் என்னவா இருக்கு, ஜீரோவில் மீட் ஆகுதா. எஸ், இது என்னோட ஜீரோ ரெகுலேஷனு. இப்போ இது எப்போ நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ், இந்த ஜீரோ ரெகுலேஷன்ஸில் எப்பவுமே பர்சன்டேஜ் பவர் ஃபேக்டர் என்ன பவர் ஃபேக்டரில் நடக்கும். ஜீரோ ரெகுலேஷன் அக்கர்ஸ் அட் அ பவர் ஃபேக்டர் ஆஃப் பர்சன்டேஜ் X டிவைட் பை பர்சன்டேஜ் Z. சார் எப்பவுமே மேக்ஸிமம் ரெகுலேஷன் ஜீரோ ரெகுலேஷன்ல வோல்டேஜ் டிராப்ன்றது ஜீரோவா இருக்கும். டியூரிங் த ஜீரோ ரெகுலேஷன் வோல்டேஜ் டிராப் இஸ் ஜீரோ. இங்க வேணா எழுதிக்கங்க. ஓகே, டியூரிங் வோல்டேஜ் ரெகுலேஷன் வோல்டேஜ் டிராப்ன்றது இட் இஸ் ஜீரோ. ஓகே, அதை தான் நான் இங்கேயே எழுதுன்னு நினைக்கிறேன். இது இங்கே வேணா எழுத வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெகுலேஷன் இருக்கான்லப்பா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் இது. எஸ், இதுதான் என்னோட யூனிட்டி பவர் ஃபேக்டர். திஸ் இஸ் த ரெகுலேஷன் அட் யூனிட்டி பவர் ஃபேக்டர். நம்ம என்ன பார்த்தோம், ரெகுலேஷன் அட் UPF இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன் டு பர்சன்டேஜ் R. அவ்வளோதான் சார். இப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸை நான் எழுதிட்டேன். இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். இதை ஒன்று பர்சன்டேஜ் Z கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பர்சன்டேஜ் R டிவைட் பை பர்சன்டேஜ் Z அதோட பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியிருப்போம். இது மேக்ஸிமம் ரெகுலேஷன்ப்பா. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் அக்கர் ஆகிற பவர் ஃபேக்டர். அடுத்ததாக ஜீரோ ரெகுலேஷனோட பவர் ஃபேக்டர். அடுத்ததாக மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்கும், பர்சன்டேஜ் R% இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அடுத்ததா ஃப்ரம் த ரைட் சைடில் என்னோட ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே என்னப்பா, திஸ் இஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, ஃப்ரம் த லெஃப்ட் சைடில் என்னோட ரெகுலேஷன்ஸ் என்னப்பா, திஸ் இஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன்.
ஓகே, இந்த சைடு எப்பவுமே பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸாக இருக்கும், இந்த சைடு எப்பவுமே எனக்கு நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ புரியுதா? அப்போ ஃப்ரம் திஸ் நீங்கள் பாருங்க, என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு எப்பவுமே பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் தான் வரும். பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஓகே, இது என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு எப்பவுமே பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ். கரெக்டா? இங்கே பாருங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நெகட்டிவ் ரெகுலேஷன். இங்க என்னவா இருக்கு? இங்க இட் இஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன், இந்த இடத்துல ஜீரோ ரெகுலேஷன். அப்ப எப்பவுமே என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரெகுலேஷனும் வரலாம், நெகட்டிவ் ரெகுலேஷனும் வரலாம், ஜீரோ ரெகுலேஷனும் வரலாம். இதை நம்ம ஆல்ரெடி சிங்க்ரனஸ் மெஷின்லயே பார்த்த திங் தான். அதை வேணா இங்க எழுதிக்கிறேன். ஓகேயா? ஸோ ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ் ஆல்வேஸ் ரெகுலேஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். Okay, regulation is always positive. For UPF loads, unity power factor loads க்கு பாருங்கப்பா, unity power factor இருக்கிறப்போ regulation is always positive தான். இங்க பாருங்க, இதுதானே என்னோட unity power factor load. அப்ப அதுலயும் என்னவா இருக்கு? regulation பாசிட்டிவா தானே இருக்கு. Therefore, for UPF load always regulation positive. அடுத்ததா for leading power factor load, so என்னவா இருக்கும்பா? so regulation can be positive-ஆ இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஓகே, இதுதான் என்னோட கேசஸ். ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்க்கு என்னோட ரெகுலேஷன் கேன் பி பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஸோ அப் டு திஸ் கிளியர் அப்பா? அப் டு திஸ் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்ற டாபிக்ஸும் முடிந்து விட்டது. ஓகேயா? ஸோ இன்னும் நமக்கு இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேயா? இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 80% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாளைக்கு சின்னதாக என்னோட நான் லீனியாரிட்டி எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதுக்கப்புறமா என்னோட 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது சின்ன பார்ட் தான், அதில் வைண்டிங் மட்டும் தான் இருக்கும், பெருசாக வேற எதுவுமே இருக்காது. அதுக்கு ஒரு அல்டிமேட்டாக ஒரு 3 to 4 கிளாஸஸ் போதும். ஸோ 3 phase டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு 3 கிளாஸு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு கிளாஸ், ஆல்மோஸ்ட் 3 கிளாஸ்லேயே கூட மொத்தம் முடிச்சுட்டா கூட முடிச்சிடலாம். ஓகேங்களா? அல்டிமேட்டாக இன்னும் நமக்கு ஒரு 3 கிளாஸஸ் இல்லைன்னா அதிகபட்சமாக 4 கிளாஸஸ் போகலாம். ஓகே, அப் டு திஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் உங்களுக்கு A to Z கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்ப்பா. ஓகே, நான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்றது பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு எதை யூஸ் பண்ணணும், இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு கேஸாக தெரிஞ்சுக்குங்க. ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா அது எப்படி வருதுன்றதை நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கற்றுக்குவீங்க, தானாகவே கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷனில் நம்ம ஃப்யூச்சர் டேஸஸில் மீட் பண்ண போகிறோம். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்.